வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இது எல்லாமே மிக முக்கியமான பொருளாக தான் இருக்குது. ஸோ அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியது தான் பச்சை பயிர். பச்சை பயிர் வந்து மூங் பீன்ஸு, கிரீன் கிராமு, பாசி பயிர் அப்படின்னு பல்வேறு பெயர்களால் குறிப்பிடுவாங்க. பச்சை பயிரில் புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஸோ இப்போ இந்த பச்சை பயிர் வந்து நீங்கள் சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள், சேலட்டுகள், இனிப்பு, காரம் அப்படின்னு பல விதமான உணவு தயாரிப்புகளை இதை பயன்படுத்தலாம். இப்போ நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் மழைக்காலம் வந்து முடிஞ்சு விரைவில் வந்து குளிர்காலம் தொடங்க இருக்குது. இப்போ மழைக்காலமும் குளிர்காலமும் வந்து ஒரே டைமில் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த பச்சை பயிர் எடுத்துக்கொள்வது நமக்கு ஆரோக்கியம். ஸோ எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகளை பச்சை பயிர் நமக்கு கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருந்து தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நமக்கு நம்மளுடைய உடல்ல வந்து கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தேவையில்லாத கொழுப்புகளை வெளியேற்றும். ரத்த நாளங்களையும் கொழுப்பு படிவு வந்து அகற்றிவிட்டு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு சீரான அளவில் கொண்டு செல்லும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயமும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும். அதே சமயம் பொட்டாசியம் சத்து இருக்குங்க இல்லையா? ஸோ அது வந்து நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை வந்து தளர்த்தி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் வந்து உடல் உறுப்புகளுக்கு கிடைக்கும், இதயத்துக்கும் கிடைக்கும். ஸோ அதனால நமக்கு இந்த மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. இது தவிர பச்சை பயிரில் வந்து கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக தான் இருக்கு. இதன் காரணமாக தான் இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் பன்மடங்கு பலம் பெறும், இதய துடிப்பு சீராக இருக்கும், ரத்த ஓட்டம் நமக்கு சீராகவே இருக்கும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வெயிட் லாஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு அந்த உணவுகள் தரக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வச்சு பசியை கண்ட்ரோல் பண்ணி உடலையும் ஆரோக்கியமாக பராமரித்து கொண்டு தான் உடல் எடையை நம்ம குறைக்க முடியும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பச்சை பயிர் ஹெல்ப் பண்ணும். பச்சை பயிர் வந்து புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்குது. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் தான். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா மசில் மாஸை உருவாக்குறதுக்கும் அந்த மசில் மாஸை பராமரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே வேளையில் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து நிறைவாக திருப்தியாக உணர வைக்கும். இது தவிர பச்சை பயிரில் வந்து கலோரிகள் வந்து குறைவு அப்படின்றதால அது உங்களுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த உணவை தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பச்சை பயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த நார் சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கியிருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் கரைத்து கொண்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்போட இருக்கிறதுக்கு பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். செரிமானம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சிறந்த செரிமானத்துக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அவசியம். அது பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பு நமக்கு எப்போதுமே சீராக இயங்குவதற்கு பச்சை பயிர் வந்து மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் வந்து சிறந்தது தான். இது தவிர ஃப்ரீ பயாட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. இந்த ஃப்ரீ பயாட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது பச்சை பயிர் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த உணவுகள் செரிமானமாகிறதுக்கும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் தேங்காமல் குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படுவதற்கு பச்சை பயிர் ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு வந்து அந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனையான உணவு செரிக்காமல் போகிறதால ஏற்படக்கூடிய வாந்தி, குமட்டல், மயக்கம், அஜீரணம், நெஞ்செரிச்சல் இது எதுவுமே நமக்கு ஏற்படாது. அதே போல் உணவுகள் செரித்து முடித்ததுக்கப்புறம் கழிவுகள் வெளியேறுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனையான சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு இது மாதிரி எதுவுமே நமக்கு இருக்காது. ஸோ நாம் வந்து செரிமான மண்டலத்தையே ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கெல்லாம் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது பச்சை பயிர். சுருக்கமாக சொல்லலாம் பிளட்ல சுகரோடைய அளவை வந்து பச்சை பயிர் நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். காரணம் பச்சை பயிர் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கு அப்படின்றதால இதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்கும். பச்சை
பச்சைப்பயிரில் இருந்திருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது. பச்சைப்பயிரில் கார்போஹைட்ரேட் வந்து குறைவாக இருக்கக்கூடியது அல்லது இல்லாத உணவுகளை தான் அந்த லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் உடைய பட்டியலில் வைப்பாங்க. அந்த மாதிரி உணவுகளில் நார் சத்து தான் இருக்கும். நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்மளை விடுபட வச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் பச்சைப்பயிறு. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இப்போ கிடையாது, நாளடைவில் வயதானதுக்கப்புறம் கூட வரக்கூடாது, இப்போ இருந்தே நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சைப்பயிரை இப்போ எடுத்துக்கோங்க. சுகர் அப்படின்ற அந்த பேச்சுக்கே இடம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிங்க் சத்து, இரும்பு சத்து, இதெல்லாமே பச்சைப்பயிர் வந்து காணப்படுது. ஸோ பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா தொற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு உதவக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸை வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே நேரம் ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கு தேவையான ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இரும்பு சத்தும் ஹெல்ப் பண்ணும். அப்போ இரும்பு சத்தானது என்ன பண்ணும் அப்படின்னா மேலும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்றாகவும் இருக்கு. அப்போ ரத்த ஓட்டமெல்லாம் நமக்கு வந்து கரெக்டான லெவலுக்கு இருக்கிறதுக்கு, ஆக்சிஜன் சப்ளை கரெக்டான லெவலுக்கு நடக்கிறதுக்கு, இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக அந்த இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டு நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் பச்சைப்பயிறு நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பச்சைப்பயிரை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ புரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அதனை வந்து அதில் முடி மற்றும் சருமத்தில் வந்து சேதமடைஞ்ச செல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சேதத்தை சரி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் பச்சைப்பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது உள்ளிருந்து உங்களுடைய சருமம் வந்து அழகாக்கப்படும். முகப்பொருட்களோ, கண் கருவலியங்களோ, கரும்புள்ளிகளோ அது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான ஒரு சருமம் கிடைக்கும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அந்த சருமத்தில் தொய்வு ஏற்படுவது, குறிப்பாக அந்த தோள்களில் வந்து சுருக்கம் ஏற்படுவது, வயதான ஒரு தோற்றம் தென்படுவது இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வந்து உங்களுடைய ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அந்தளவுக்கு சருமத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகளை வந்து கிருமிகளை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றி கொண்டு சருமத்திற்கு பாதுகாப்பு தருவது பச்சைப்பயிறு தான். மேலும் பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய பயோட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூலமாக இருக்குது. இது வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமின். அதனால் உங்களுக்கு முடி வளர்ச்சியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பச்சைப்பயிரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் பச்சைப்பயிரை அரைத்து தலையிலையும் பூசலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த அரைத்து தலையில் பூசுவதை காட்டிலும் உணவுகளை சேர்த்துக்கோங்க. உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ முடி வந்து வலுவாக ஆரம்பிச்சிடும். வலுவாக ஆரம்பிச்சிட்டாலே அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருன்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பெற ஆரம்பிப்போம். நமக்கு முடி கொட்டுறதோ, இளநரை, பித்தநரை ஏற்படுவதோ, பேர் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவதோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த உடல் நலத்தை தாண்டி அழகு சார்ந்த சருமத்தை, முடியையும் பராமரிக்கிறதுக்குமே பச்சைப்பயிறு வந்து உதவிகரமாக தான் இருக்குது. தொடர்ந்து இந்த நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் பச்சைப்பயிறு உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது சாத்தியம். ஸோ சாத்தியமாக இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கொள்ள மறந்துடாதீங்க. பச்சைப்பயிறு எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.